விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு வாமா உங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சைக்கிள்ல கூட்டிட்டு போய் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்வெளியில வச்சு பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரமான சம்பவம் பீகார் மாநிலத்துல அரங்கேறியிருக்கு. குத்துயிரும் கொலை உயிருமா குழந்தை சாலையில கிடந்திருக்கு. நீண்ட நேரமாகியும் ஏன் குழந்தை வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர் தவிச்சு போயிருக்காங்க. அதன் பிறகு குழந்தை சாலையில கிடக்கிறதா அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. உடனே குழந்தைய போய் பார்த்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனா மருத்துவமனையினுடைய அலட்சியத்தினால குழந்தையோட உயிர் பறி போயிடுச்சு. இப்ப அந்த குழந்தை உயிரோடவே இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். அதாவது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முசாஃபர்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்கு. இந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் கூலி வேலை செஞ்சு தன்னுடைய குழந்தைய வளர்த்துட்டு வராங்க. இந்த குழந்தை தன்னுடைய வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருக்கு. குழந்தை அப்பப்பா அவங்க அத்தை வீட்டுக்கு போய் விளையாடுறத வாடிக்கையா வச்சிருக்கு. குழந்தையினுடைய பக்கத்து வீட்டுக்காரரான ரோஹித் குமார் சஹ்னி அப்படின்றவர் குழந்தைகிட்ட உங்க அத்தை வீட்டில் போய் உன்னை விடுறேன் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு சைக்கிளில். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த வீட்டில் இருந்து ஒரு 150 மீட்டர் தான் அந்த தொலைவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளியில் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் திரும்பி வரும்போது குழந்தை இல்லவே இல்லை. அவங்க அத்தை வீட்டுக்கும் குழந்தை போகவே இல்லை. வீட்டில் இருக்கவங்க என்ன குழந்தை எங்கேயுமே வரலையே, அவங்க அத்தை வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரிட்டர்ன் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரிதவிச்சு போயிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் தேட செஞ்சிருக்காங்க. குழந்தை எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு அந்த ரோஹித் குமார் கிட்ட போயிட்டு நீ குழந்தைய பாத்தியா, நீ தானே கூட்டிட்டு போன, எங்க குழந்தை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா ரோஹித் குமார் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே போலீஸை கூப்பிட்டு இவரை பிடிச்சு கொடுக்குறாங்க. இவன் தான் குழந்தைய ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் தீவிரமா ரோஹித் குமார் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. ஆனா ரோஹித் குமார் போலீஸ் கிட்டையுமே வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்பதான் குடும்பத்தினருக்கு ஒரு தகவல் வருது. குடும்பத்தினருக்கு என்ன தகவல் சொல்றாங்கன்னா, குழந்தை ரோட்ல ரொம்பவே காயங்களோட கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் குடும்பத்தினருக்கு வருது. குடும்பத்தினர் அலறி அடிச்சு போய் ஓடி போய் பார்த்தா குழந்தை பல காயங்களோட கிழிஞ்ச துணியோட ரோட்ல கிடந்திருக்கு. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போறாங்க. உள்ளூர் மருத்துவமனை போய் பார்க்கும்போது மேல் சிகிச்சைக்காக ஸ்ரீ கிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா டாக்டர்ஸ் எல்லாமே இவங்களை நல்லாவே கவனிக்கிறாங்க. ஆனாலும் குழந்தையுடைய காயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பெரிதளவில் இருக்கு. குழந்தையோட கழுத்து பகுதியில் ரொம்ப ஆழமான காயம் இருக்கிறதுனால மூச்சு குழாயில அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா மருத்துவமனையில இருந்து சொல்றாங்க. ஆனா எங்க கிட்ட போதிய ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு இல்லை. ஸோ அதனால நீங்க பாட்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களே கான்டாக்டும் பண்றாங்க பாட்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல. ஆனா இவங்க அங்க போன பிறகு காது மூக்கு தொண்டை பிரிவுல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லிடுறாங்க கிருஷ்ணா மருத்துவமனையில இருந்து. ஆனா அங்க போனா இந்த குழந்தையினுடைய குடும்பத்தினரை பயங்கரமா கழிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தினர். இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா மருத்துவமனையில எங்களுக்கு நல்லபடியாவே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க, எதுவும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க பாட்னா மருத்துவமனைக்கு உங்களை பேசியிருக்கோம், நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ்ல தான் எங்களை அனுப்பி வச்சாங்க. நாங்களும் அங்க போயிட்டோம். ஆனா அவங்க எங்களை அட்மிட்டே போடல. அட்மிட் போடுறதுக்கே ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல நாங்க குழந்தைகள் சிறப்பு பிரிவை போயிட்டு பார்க்குறோம், அதன் பிறகு இஎன்டி பிரிவை போய் பார்க்குறோம், அதன் பிறகு இவங்க மகப்பேறு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலைக்கழிச்சுட்டே இருந்தாங்க. எங்களுக்கு அட்மிஷன் போடுறதுக்கே ரொம்ப நீண்ட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர் மருத்துவமனையினுடைய அலட்சியத்தினால மட்டுமே தான் என்னோட குழந்தையோட உயிர் பறிபோயிடுச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த கொடூர செயல் நடந்தது எப்ப வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மே மாதம் 16ஆம் தேதி தான் வெளிச்சத்துக்கு வருது. ஸோ இந்த ஒரு கொடூரமான செயல் அங்கே பீகாரை மாநிலத்தையே ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கி அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு சம்பவமாகவே தான் இருக்கு. ஸோ இது ஊடகத்திலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் மத்தியிலும் சரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவமாகவே இது பார்க்கப்படுது. பல்வேறு கண்டனங்களும் இந்த விஷயத்துக்கு எழுந்த வண்ணமே தான் அத்தனை நாட்களும் இருந்துச்சு. மே 31ஆம் தேதி இவங்க பாட்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒரு மதியம் 1 மணி அளவில் போறாங்க. ஆனால் எங்களுக்கு அட்மிட்டே போடலை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர் சொல்றாங்க. ஆனா அங்க போற வரைக்கும் எங்க குழந்தை உயிரோட தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. நேரமாக ஆக எங்களோட குழந்தை கொஞ்சம் உடல்நலம் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பதிவை அங்க குடும்பத்தினர் பண்றாங்க.
மாலை வேளையில 3:36 மணி அளவில் நாங்கள் வந்து மகப்பேறு பிரிவில் வந்து அட்மிட் பண்ணுறோம். குழந்தை வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஆயிடுச்சு. குழந்தை வந்து இறந்துருச்சு. நாங்கள் எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பண்ணணும்னு மருத்துவமனை தரப்பில் இருந்து சொல்லப்படுது. இதுதான் இப்போ மருத்துவமனை தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய செய்தியாகவும் குடும்பத்தினர் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய செய்தியாகவும் பார்க்கப்படுது. முற்றிலுமாக இது ரெண்டும் வேறையா இருக்கு. மருத்துவமனை தரப்பில் இருந்து நாங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நாங்கள் ஒர்க் பண்ணோம், குழந்தையை காப்பாற்றுறதுக்கு முயற்சித்தோம், ஆனால் குழந்தையை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் குடும்பத்தினர் வந்து அவங்க அட்மிட் பண்ணலை, எங்களை பயங்கரமாக அலக்கழிச்சாங்க, இதுதான் எங்களுடைய குழந்தையினுடைய மரணத்துக்கு காரணமாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ போலீசார் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யணும், அதுக்காக தீவிரமாக நாங்கள் விசாரணை வந்து மேற்கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து குழந்தை இருந்த இடத்துல இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கு, குழந்தையினுடைய கிழிந்த துணி எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோஹித் குமார் சிக்னி இவங்களை பற்றின விஷயம் என்னன்னா, இந்த குழந்தையினுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இவர் வந்து இருந்திருக்காரு. இவருடைய குடும்பத்தினர் இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகு தலைமறைவாயிட்டு இருக்காங்க. இவர் ஆல்ரெடி அவங்க மனைவி கிட்ட இருந்து தான் பிரிஞ்சு இருந்திருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய பர்சனல் ப்ரொஃபைலாகவே நம்மளால பார்க்க முடியுது. தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே சுதந்திரமாக விளையாட முடியாத ஒரு அவல நிலை தான் சமூகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலையுமே எழும்புது. சமூகம் எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு? பெண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையே இந்த சமூகத்துல இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இப்போ நம்ம வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. இதுக்கு பல்வேறு தரப்பினர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பீகார் மாநில அரசுக்கு எதிராக பீகார்ல இப்ப பல்வேறு போராட்டங்கள் நடந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சில மாதங்களாவே பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல அலட்சிய போக்கு காரணமா பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நிகழ்றதா நம்மளால செய்திகள்ல பார்க்க முடியுது. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க அரசு மருத்துவமனையில் இருந்த ஒரு நோயாளிக்கு காலில் எலி கடிச்ச ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்க இறந்தவருடைய உடல்ல இருக்கக்கூடிய கண்ணு வந்து காணாம போன ஒரு விஷயமா இருக்கட்டும், இது போன்ற குற்றச்சம்பவங்கள் வந்து பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல தொடர்கதையாகி வர்றது செய்திகள்லையும் பார்க்க முடியுது. அப்ப சமூகமும் சரி எங்க போயிட்டு இருக்கு, அதே போல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மாநில அரசுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாகவும் இருக்கட்டும், அமைப்புகளாகவும் இருக்கட்டும், கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்ச வண்ணமே இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆனது ரொம்ப தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே வருது.